அனைவருக்கும் வணக்கம். தண்ணீருக்காக ஒரு மாநாடா சீமானுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தண்ணீரின் தேவையை உணர்ந்ததால் தான் நமது பாட்டனார் திருவள்ளுவர் அவர்கள் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறார். அதே தண்ணீரின் தேவையை உணர்ந்ததால் தான் நமது பாட்டன் கரிகால பெருவளத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியை தடுத்து கல்லணை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறார். இதற்கு அடுத்ததாக நமது பேரரசன், அரசனுக்கு அரசன் பேரரசன் நமது பாட்டனார் ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு பெரிய ஏரி கட்டுறாரு. அந்த ஏரியில ஒரு கல்வெட்டு வைக்கிறார். என்ன தெரியுமா? இந்த ஏரியை என் காலத்திற்கு பின்னாடி வழி வழியா பாதுகாப்பவர்களுடைய பாதம் என் சிரமேல் என அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒரு பேரரசன், உலக ஆண்ட பேரரசன் இந்த ஏரியை பாதுகாவனுடைய கால்கள் என் தலை மீது அப்படிங்கிறாரு. அப்போ தமிழர்கள் நீரின் தேவை எந்த அளவுக்கு உணர்ந்தவர்களா இருப்பாங்கிறது இந்த கல்வெட்டு ஒரு சான்றா நீங்க வச்சுக்கலாம். இதற்கு அடுத்ததாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமது தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈழத்துல இறுதிக்கட்ட போர் சமயத்துல தளபதிகள் போய் சொல்றாங்க, இந்த ஏரியை சுத்தி தான் சிங்களப்படை முகாமிட்டு தங்கியிருக்காங்க, இந்த ஏரியுடைய மதகை உடைச்சிட்டோம்னா வெள்ளத்துல எல்லாம் இறந்துருவாங்க, இந்த போர் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடலாம், நாம இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லும் போது தலைவர் சொல்றாரு, நீங்க பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க, அணைய உடைச்சி போர்ல ஜெயிச்ச மாதிரி காட்டுவாங்க. ஆனா நிஜத்தில் கதாநாயகனாக நம்ம தலைவர் சொல்றாரு, அணையை உடைக்காம நம்மளால எந்த அளவு போர் செய்ய முடியுமோ போர் செஞ்சு மக்களை காப்பாற்றுவோம், இந்த மக்களுக்காக இது இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும், அதுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னவர் நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள். இவர்களின் இந்த 2000 ஆண்டுகளுக்கு தண்ணீர் தேவையை உணர்ந்த தமிழர்களின் வழிவந்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் தண்ணீருக்காக ஒரு மாநாடு நடத்துவதில் வியப்பதற்கு ஏதுமில்லை. மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம். நாள் 15/11/2025. இடம் கல்லணை அருகில். நமது பெரும்பாட்டன் கரிகால பெருவளத்தான் திடல். நன்றி, வணக்கம்.